கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 58:8. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஐசாயா 58:8. யுவர் ஹீலிங் வில் குயிக்லி அப்பியர். அன்பான சகோதர சகோதரிகளே, கணவனை இழந்த ரூத் என்பவள் கர்த்தரால் கைவிடப்படவில்லை. அவள் மோவாப் தேசத்தை சேர்ந்தவளாயினும் கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அவளுடைய சுக வாழ்வை துளிர்க்கச் செய்தார். ரூத்தினுடைய வாழ்வை துளிர்க்கச் செய்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் நினைக்கிறார். நம் வாழ்வை துளிர்க்கச் செய்வார். எஸ்தர் தகப்பனையும் தாயையும் இழந்து மொர்தெகாய் என்னும் தன் உறவினர் வீட்டில் வளர்ந்தாலும் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஏற்ற சமயத்திலே அநேக நாடுகளை ஆண்ட மிகப்பெரிய ராஜா ஒருவருக்கு மனைவியாக மகாராணியாக பொறுப்பேற்கச் செய்தார். எஸ்தரின் உபவாசத்தினால் தேசமே காப்பாற்றப்பட்டது. யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் எஸ்தரை உயர்த்தினார். யோசேப்பு என்பவர் குழியிலே தள்ளப்பட்டாலும் கர்த்தர் அவரை நினைவு கூர்ந்தார். சகோதரர்கள் கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. போத்திபார் வீட்டிற்கு சென்றாலும் பாவம் செய்ய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட போதிலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் காணப்பட்டதினால் கர்த்தரால் ஏற்ற சமயத்திலே அதிபதியாக பிரதம அதிகாரியாக எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டார். யோசேப்பின் சுக வாழ்வு துளிர்த்தது. எஸ்தரின் சுக வாழ்வு துளிர்த்தது. இன்று உங்களுடைய என்னுடைய சுக வாழ்வு நிச்சயம் துளிர்க்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமன். எங்கள் வாழ்வை துளிர்க்கச் செய்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். HIV நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, பூரண சுகத்தை நீர் தருவீராக. ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த சம்பவத்திற்காக ஜெபிக்கிறோம். அறியாமையிலோ அறிந்தோ ஏற்பட்ட HIV வியாதியினால் பாதிக்கப்பட்ட தன் மகனை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட கொடூர தாயை நினைத்து வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றும். அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்களை மன்னியும். HIV நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும். உம்முடைய கிருபை இரக்கம் தயவு விளங்குவதாக. குடும்பங்களை காப்பாற்றும். ஆண்களை, பெண்களை, சிறு குழந்தைகளை காப்பாற்றும். நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும். நல்ல எதிர்காலத்தை தந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமன்.